சென்னை அடுத்த குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் புழுதிக்காற்று பலமாக வீசிய நிலையில் திடீரென வெளுத்து வாங்கிய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். அப்பகுதியில் மழை தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இயங்குகிறதா? காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் திடீரென தரைக்காற்றோடு புழுதி காற்றும் வீசியதால் அந்த பகுதி குன்றத்தூர் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கடுமையான தரைக்காற்று வீசியதால் அந்த பகுதி முழுவதும் புழுதி மண்டலமாக காட்சியளித்த நிலையில் கடைகளின் மீது வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்கள் மற்றும் போர்டுகள் அனைத்தும் காற்றில் அடித்து செல்லப்பட்டு சாலைகளில் தூக்கி வீசப்பட்டது. இதனால் சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிய நிலை ஏற்பட்டது. குறிப்பாக தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். வாணியம்பாடி பகுதியில் மழை நிலவரம் என்ன? மக்கள் என்ன கூறுகின்றனர்? வாகன ஓட்டிகள் சீராக வாகனங்களை இயக்க முடிகிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று அறிவித்திருந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, அதன் சுற்றுவட்டார பகுதியான செட்டியப்பனூர், வளையாம்பட்டு, நேதாஜி நகர் மற்றும் செக்குமேடு ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழை பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. காற்றுடன் மழையும் பலமாக வீசி வருவதால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இந்த ஆலங்கட்டி மழையால் என்ன பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது? சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இயங்குகிறதா? என்ன நிலவரம்? திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதிலும் கடந்த ஒரு வாரமாக கோடை வெயிலானது 100 டிகிரியை கடந்து வாட்டி வைத்த நிலையில தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில இன்று மாலை ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான தேவலாபுரம், வன்னிநாதபுரம், பைரப்பள்ளி, மிட்டாலம், கடாம்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. மேலும் கரும்பூர், பைரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில ஆலங்கட்டி மழையும் பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சூறாவளி காற்று வீசியதுல ஆம்பூர், கரும்பூர் அருகே உள்ள சாமுண்டி தொகுப்பு பகுதியில மரக்கிளைகள் முறிந்து கோவில் கட்டிடங்கள் மீது விழுந்ததுல கோவில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. அதே போல பார்த்தீர்கள் கனமழையின் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளான இன்றைய திருப்பத்தூர் மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை கிட்டத்தட்ட 99 டிகிரியை கடந்து வெயில் வாட்டி வைத்திருந்த நிலையில தற்போது மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அரவிந்த். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.